இவ்வளவு நீந்து போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்க 3.25 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளையை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பார்க்கல, பிள்ளைகளை பெத்துக்கிறதுலயும் கணக்கு பார்க்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதீங்க மாமா. அழகதுனால போனவா திரும்பி வந்துருவா போற. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டின்னு போயிட்டானே ஏமன். எனக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமியை எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ, எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரா? ஏன் துக்கம் தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ணை சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோ. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பார்வதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடி உன்னோட வாழ்ந்த காலம் நீ சாகலடி. கூடவே சின்ன வயசுல நம்ம வீட்டுல சந்தோஷமா புருக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். சிரிக்கிறேன். ஆண்டவன் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான். இது நடக்காத அவங்க ஆத்துல எத்தனை நாள் நின்றது ஜமாச்சுட்டேன். தடப்படதான் நினைச்சுட்டேன் எல்லாத்தையும். என் நிலைமை தெரியும் உனக்கு. தடப்படதான் ஜமாச்சுட்டானா? அப்பா அவங்ககிட்ட அவசியம் சொல்லிட்டு வர சொன்னார். மாமா கிட்ட சொல்றா, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இனிமே அவர் நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு வர சொன்னார். முதல்ல வெளியா பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போறேன்னா மாமா சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன். அப்பா தன்னுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுட்டு வர சொன்ன. அப்பா வந்து கேட்டானா நான் கங்கராஜுலேஷன் கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லுவா. உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து எப்படியோ மாப்பிளை மடிக்கு போட்டேன். சம்பந்தி ஆத்துதா என்ன மரியாதை வரும்? ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறான் என்று எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்கிறேன். நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. ராமசாமி, கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, IAS பரீட்சைக்கே அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடிகட்டின மடையன். இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே IPC 302 கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவனை பத்தி நினைக்கிறத உண்மை பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. வெற்றிற புள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். புள்ளையா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வாங்க. கல்யாணம் விசாரிச்சுட்டு வந்திருக்கா. சும்மா கலந்த தங்க ஊருக்கு தாண்டி சொல்லுவாங்க. நீ தாண்டி காரணம். வீட்டுல இந்த அவனை வெளியில அனுப்பிச்சு விசாரிச்சுட்டு வாங்க சொல்லி இவன் போய் இவனுக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வருத்தி கட்டிக்கிட்டு நிற்பேன். அவனையே அடித்து கொள்றேன். அவனை பெத்த பாத்துக்காக என்ன அடித்து கொள்ளுங்க, என்ன அடித்து கொள்ளுங்க. உங்களை ஏன் ஜெயிக்கிறேன்? நான் செய்த பாவத்துக்கு பெருமாள்
இலவசமா எழுதி கொடுத்தான். ஆனா இப்படி ஒண்ணு படைச்சுட்டானே. என் குழந்தை உருட்டு லோகத்தோட சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் செத்துருவப்பா. எனக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். உன் குழந்தை உருட்டுட்டா, வரத குட்டி உருட்டுட்டான்னு சொன்னா போதும். அப்பா சீனிவாசா, உன் பாதத்தில் வந்து சேர்த்துருவேண்டாப்பா. நான் சேர்த்துருவேண்டாப்பா, நான் சேர்த்துருவேண்டா. என்னப்பா அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன்? நீங்க சொல்றதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. அப்பா நான் என்னப்பா போட்டுட்டோம்? நீங்க சொல்லி தரதெல்லாம் எனக்கு நன்னாதான் போயிருது, மறந்து போயிருதுப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுங்க, ஆனா எங்களை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா? யாருப்பா? சீனிவாசா, அப்பா நல்ல குழந்தை, நல்ல குழந்தை. மாமா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க மாமா. வரது குட்டியை படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா. நான் சத்தியம் பண்ணி தரேன். மாட்டு பொண்ணு, நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உன்னை அந்த தாயாஸ்தானத்தை வச்சு செய்யப்பட்டியம்மா. குழந்தைய நான் அழிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து.